கம்மிங் எபிசோடுக்குரிய ஒரு ஹார்ட் டச்சிங்கான ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. செம்ம சூப்பராக இருக்குங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு மாயாவும் ஜானையும் தனியாக வந்துட்டு ஒரு இடத்துல நின்று பேசிகிட்டு இருக்க மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு ஜானகி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே சொல்கிறாங்க, என் தங்கச்சிக்கு பிறந்த குழந்தைய ஃபஸ்ட்டு நான் தான் என் கையால் தூக்கி பேர் வைக்கணும்னு சொல்லிட்டு சொன்னேன். அவள் எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தா இது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவள் வாக்கை மீறிட்டா. எனக்கு வந்துட்டு அப்படி எந்த நிகழ்ச்சியுமே ஒன்று நடக்கவே இல்லை. என் தங்கச்சி குழந்தைய நான் கையில் கொடுத்து தூக்கி கொஞ்சம் முடியல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. அப்போ வந்துட்டு மாயா சொல்கிறாங்க, எங்கள் அம்மா உங்களுக்கு கொடுத்த வாக்கை மீறலை பெரியம்மா, வாக்கு கொடுத்த மாதிரியே நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்ல ஜானகியே வந்துட்டு ஷாக் ஆகுறாங்க. என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அப்போ தான் மலரும் நினைவுகள் ஃப்ளாஷ்பேக்கை வந்துட்டு ஓட்டி காட்டுறாங்க. மாயா அவங்க அம்மா வந்துட்டு சந்தியா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு பெட்டில் படுத்திருக்காங்க. குழந்தை பிறந்ததுமே டாக்டர் வந்துட்டு கொடுக்குறாங்க, உங்களுக்கு வந்துட்டு பொம்பளை பிள்ளை பிறந்திருக்கு அப்படின்னு சொல்ல, முதல்ல என் குழந்தைய வந்துட்டு என் அக்கா கிட்ட கொடுங்க, அவள் தான் தொட்டு தூக்கணும், அவளுக்கு பேர் வைக்கிறதே என் அக்கா தான் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லியிருப்பாங்க. அது மாதிரியே வந்துட்டு வேற ஒரு ஹஸ்பண்டு ஒய்ஃபு குழந்தை பிறந்த மாதிரி கொண்டு போய் ரகுராம் அவங்களும் ஜானகிட்டையும் கொடுக்குறாங்க. அவங்க அந்த டைம் பார்த்தா ஹாஸ்பிட்டல் வந்திருப்பாங்க போல். குழந்தை அழகாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தையெல்லாம் தூக்கி கொஞ்சிறாங்க ரெண்டு பேரும். அடுத்த சீனில் அதே தம்பதி கோயிலுக்கு வந்திருக்காங்க. ரகுராம் அவங்களும் இருக்காங்க. அவங்க கிட்ட போய் நீங்கள் தான் எங்கள் குழந்தைக்கு பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்ல ரகுராம் அவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த குழந்தை நம்ம கைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நீ மாசமான நமக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுது. இந்த குழந்தை வந்துட்டு சாதாரண குழந்தை கிடையாது, ஒரு மேஜிக், ரொம்ப அதிர்ஷ்டசாலி, அதனால இவளுக்கு மாயான்னு பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் அவங்க தான் செலக்ட் பண்ணியிருப்பாங்க. ஜானகி அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த குழந்தைக்கு வந்துட்டு பேர் வச்சிருப்பாங்க. அதெல்லாம் மாயாவோட அம்மா தனியாக நின்று பார்த்து அப்படியே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருப்பாங்க. இதெல்லாம் நம்ம பக்கத்தில் நின்று பார்த்து ரசிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இந்த தம்பதிகள் போய் அப்படியே அந்த குழந்தைய ஜானகி அவங்க கிட்ட கொடுத்துருவாங்க. இதெல்லாம் வந்துட்டு ஃப்ளாஷ்பேக்கில் ஓட்டி காமிக்கிறாங்க. அப்போ நான் தொட்டு தூக்கி பேர் வச்சது நீதானா அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி முத்தம் கொடுத்து கொஞ்சிறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோமோ முடிஞ்சிருது.